பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம வீட்டில் பெரியவங்க வந்து நாங்கள் யூஸ் பண்ண காலத்தில் வந்து சோப்பு இத்தனை நாள் வந்தது, இந்த பொருள் இவ்வளோ நாள் யூஸ் ஆச்சு, இப்போ பார்த்தா வந்து அவ்வளோ நாள் வரல அப்படின்ற ஒரு வந்து கம்ப்ளைண்ட் ரெகுலராக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த டேர்ம் வந்து பிராண்ட் யூஸ் பண்ணுறது பேர் தாங்க ஷ்ரிங்க்ஃப்ளேஷன். அப்படின்றது வந்து ப்ராடக்டோட வெயிட்டேஜை கம்மி பண்ணுறது, ப்ராடக்டோட ப்ரைஸை அப்படியே ரிட்டைன் பண்ணுறது. நீங்கள் கன்சியூமர், நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருப்பேன். இன்னைக்கு நான் விலை ஏற்றினேன் அப்படின்னா நான் வேற ஒரு பிராண்டை பார்த்து போயிடுவேன். வேற எனக்கு அதனோட வெயிட்டேஜை நான் கம்மி பண்ணுறேன், 100 கிராம்ல இருந்து 80 கிராம்ஸ்னும் போது வந்து ஐ வில் அக்செப்ட் இட். ஏன்னா எனக்கு ப்ரைஸ் அதே தான் இருக்கு. நம்மளோட பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட இன்ஃப்ளேஷன் கம்மி பண்ணுறதுக்கு, இன்ஃப்ளேஷன் அவங்களுக்கு தெரியும், பணம் வைக்கும், அவங்களோட எல்லா காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் அவங்களோட செல்லிங் காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பட் அது பண்ணாமல் கன்சியூமர் ரீடைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது வந்து சீட்டிங் கிடையாதுங்க, இது ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா ப்ராடக்ட்ல வந்து அவங்க வந்து எவ்வளோ கிராமோ அந்த கிராம போட்டிருப்பாங்க. நேற்றே நான் வந்து ஒரு செல்ஃப் செக் பண்ணேன், மேகி பேக்கெட் எடுத்து பார்க்கும்போது 75 கிராம்ஸ் தான் இருந்துச்சு, 15 ருபீஸ் இருந்துச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் கொஞ்ச நாள் வாங்குறதுக்கு முன்னாடி 100 கிராம்ஸ் வந்து இதே ரேட்டு. ஸோ இதுதாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைசிங் ஸ்ட்ராட்டஜியை ரெகுலராக டீகோட் பண்ணும். ஐ எம் யுவராஜன் ஜெயக்குமார். டூ ஃபாலோ மீ.